நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கண்ணதாசனை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கவியரசு கண்ணதாசன் எழுதும் பாடல்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு தனி வரவேற்பு உண்டு. அதற்கு மிக முக்கியமான காரணம், கண்ணதாசனின் பாடல்கள் பெரும்பாலும் அவர் கற்பனையில் எழுதியவை அல்ல. அவை அவர் சந்தித்த காட்சிகள், வலிகள் மற்றும் சொந்த அனுபவங்களை கொண்டே எழுதப்பட்டவை. அதனால்தான் என்னவோ காலம் கடந்தும் இன்றும் அந்த பாடல்கள் நம் இதயத்தை வருடுகின்றன. இன்று நாம் பார்க்க போகும் சினிமா ரகசியம் ஒரு கவிஞனின் கண்ணீரில் நனைந்த வரிகளை பற்றியது. ஒரு பக்கம் அண்ணன் தங்கை பாசத்தை போற்றும் பாசமலர் படத்தின் படப்பிடிப்பு, இன்னொரு பக்கம் தன் சொந்த தங்கை மரணப்படுக்கையில் போராடி கொண்டிருக்கும் செய்தி. இந்த இக்கட்டான சூழலில் கவியரசர் எப்படி அந்த பாடலை எழுதினார்? அந்த பாடலின் பின்னணியில் மறைந்துள்ள துயரம் என்ன? 15 நிமிடங்கள் இந்த சம்பவத்தை ஆழமாக பார்ப்போம். 1961ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகையே அதிர வைத்த ஒரு காவிய திரைப்படம்தான் பாசமலர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகையர் திலகம் சாவித்திரி நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் இன்று வரை அண்ணன் தங்கை பாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக கூறப்பட்டு வருகிறது. இயக்குனர் பீம்சிங் மற்றும் இசையமைப்பாளர் MS விசுவநாதன் கூட்டணியில் உருவான இந்த படத்தில் மொத்தம் 8 பாடல்கள் இருந்தன. இதில் 7 பாடல்களை கண்ணதாசன் ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டார். அந்த 7 பாடல்களையும் MSV அவர்கள் கம்போஸ் செய்து முடித்துவிட்டார். ஆனால் அந்த 8வது பாடலை மட்டும் கவியரசர் பல நாட்களாக எழுதி கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருந்தார். இதற்காக இசையமைப்பாளர் MSV அவர்கள் மிகுந்த டென்ஷனில் இருந்தார். கவியரசரை நிலைகுலைய வைத்த அந்த தொலைபேசி அழைப்பு சரியாக அந்த 8வது பாடல் எழுத வேண்டிய சமயத்தில்தான் கண்ணதாசனுக்கு அவரது சொந்த ஊரிலிருந்து ஒரு அவசர அழைப்பு வருகிறது. அந்த தொலைபேசியில் பேசிய நபர் சொன்ன செய்தி கவியரசரை இடிபோல தாக்கியது. அவரது அன்பு தங்கையை பாம்பு கடித்து விட்டதாகவும் அவர் மரணப்படுக்கையில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் கூறி உடனே ஊருக்கு கிளம்பி வருமாறு அழைத்தார்கள். தன் தங்கை உயிருக்கு போராடும் செய்தியை கேட்டவுடன் கண்ணதாசன் தான் செய்து கொண்டிருந்த வேலைகள் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு துயரம் தாளாமல் கண்ணீருடன் ஊருக்கு கிளம்பினார். இதை கேள்விப்பட்ட இசையமைப்பாளர் MSV, இனி இந்த பாடலை யார் எழுதுவார்? கவியரசர் இல்லாமல் இந்த சூழலை எப்படி பதிவு செய்வது என தன் தலையில். ஆனால் அங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. கண்ணதாசன் அவர்கள் ஊருக்கு செல்லும் வழியில் கார் பயணத்தில் இருந்தபோதும் அவரது மனம் தன் தங்கை பற்றிய நினைவுகளிலேயே இருந்தது. அப்போதுதான் அந்த 8வது பாடலுக்கான வரிகள் அவர் மனதில் தானாக உதித்தன. உடனடியாக தனது உதவியாளரை தொடர்பு கொண்டு அந்த வரிகளை சொல்லுகிறார். அந்த உதவியாளர் ஓடி வந்து MSVயிடம் அந்த வரிகளை கொடுத்தார். பல நாட்களாக யோசித்து கொண்டிருந்த வரிகள் தன் தங்கை மரணப்படுக்கையில் இருந்த அந்த ஒரு கணத்தில் வேதனையின் உச்சமாக பிறந்தது. அந்த பாடல்தான் பாசமலர் படத்தில் இடம்பெற்றுள்ள மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், தன் அண்ணன் கைகளையே அணைக்கின்றாள் என்ற பாடல். தன்னுடைய தங்கை பாம்பு கடியால் வேதனையில் துடித்த அந்த நிமிடம், தன் சொந்த தங்கைக்காக அவர் வடித்த அந்த வரிகள்தான் இன்று ஒரு காவிய பாடலாக மாறியுள்ளது. ஒரு கவிஞனின் கடும் வேதனையில் பிறந்த பாடல் என்பதால் என்னவோ அது பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது.